இந்த அவர் சொல்கிறார் பாருங்க தேவப்பிரகாஷ், 3 ரூபான்னு எடுத்துக்கிறாங்க. 15,000 காய் வாரம் ஒரு முறை, 4 வாரம். தக்காளி தக்காளி நம்ம விற்கலான்னு நினச்சி பயிரிடுவோம், ஆனால் தக்காளிக்கு விலையே இருக்காது. விவசாயிகளோட நிலைமை அப்படித்தான். இப்போ கூட நான் இந்த அவுட்ரு பைபாஸ் வழியாக தான் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைனா கறி எடுக்கிறதுக்கு போவோம். நானும் எங்கள் தம்பி பையனும் பார்த்தா கத்திரிக்காய் செடி பூரா மாடு தின்னுட்டுருக்குது. ஏன்னா கத்திரிக்காய்க்கு விலையே இல்லை, அதனால எல்லாம் மாடு தின்னுட்டுருக்குது. ஆனால் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு நட்டு தண்ணி விட்டு களை எடுத்து எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. விளக்கெண்ணெய்லாம் சொல்லாதீங்க பச்சோந்தி. எதிர்காலத்தில் இப்போலாம் சாப்பாட்டுக்கு பதில் மாத்திரையால் தான் உயிர் வாழ போகிறீங்க. பசி அடக்கிற மாத்திரை வந்துடும், கவலைப்படாதீங்க. பாதி பேத்து வாழ்க்கையே இப்போ மாத்திரையால் தான் உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மாத்திரையால் தான் பசி அடைக்கிற மாத்திரையே வந்துருச்சுன்னா அடுத்து மாத்திரை எல்லாத்து வீட்லேயும் டப்பா டப்பாவாக நெம்பி கிடக்கும். அதுதான் இருக்கும். இப்போ உணவு சாப்பிட்றதுக்கு மளிகை ஜாமான் வாங்கி வைக்கிறது போது மாத்திரையை வாங்கி டப்பால் நெப்பி வைக்க போகிறீங்க. அதுதான் நடக்க போகுது. பாருங்க, இவர் செம விவசாயி எப்படி வியாபாரம் பண்ணுறாரு பாருங்க. ஒரு விளக்கெண்ணெய் இல்லைன்னு பச்சோந்தி சொல்கிறாரு. பேருக்கு ஏற்ற மாதிரியே இருக்காருப்பா, அதனால தான் அவர் பேர் பச்சோந்தி உலகட்டுக்கு. உங்கள் பேர் என்னங்க பச்சோந்தி? ஐடி பச்சோந்திங்கிறது ஐடி. பேர் என்னங்க? இப்போ சாதாரணமாக என்னை பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது? பேசும்போது நல்லா தெரியறேனா? ஆனால் என் உடம்புல எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு மாதத்துக்கு 3,500 நான் சாப்பிட்ற டேப்லெட் மட்டும். என் வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்கு. அதெல்லாம் லைஃப்பில் நீ இருக்கிறதுக்கு எதிர்காலத்தில் நீங்கள் எல்லாம் பாருங்கள், நான் சொல்கிற மாதிரி நடக்கும். விவசாய அழிய என்ன பண்ணுவாங்க, அந்த பசியை அடக்கிற மாத்திரையை கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆல்ரெடி விண்வெளிக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன இங்கேருந்து போகும்போது எனக்கு காய்கறி மூட்டை கட்டிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற வரைக்கும் என்னென்ன உணவு வேணுமோ செஞ்சு ரெடிமேடாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி தான் வாழ்க்கை இருக்க போகுது. இப்போ இனி வர சந்ததியெல்லாம் அப்படி தான் வாழ போகிறாங்க. தேவப்பிரகாஷ், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த விவசாயத்தை நிறைய பேர்த்துக்கு சொல்லி கொடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆள் நீங்கள் லாபம் போடுறீங்க பார்த்தீங்களா, இந்த லாபம் எடுக்க தெரியாதவங்க என்ன பண்ணிடுறாங்க, தோட்டத்தை கைமாற்றி விட்டு அவங்கவுங்க டவுனுக்கு போயிடுறாங்க அந்த காசை எடுத்துக்கிட்டு. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேர்த்துக்கு இதை சொல்லி கொடுங்க தயவுசெய்து. அவங்களும் விவசாயம் பண்ணட்டும், நல்லது தான். நீங்கள் இது கடந்த 6 ஆண்டுகளாக செஞ்சு வர்றீங்க. ஓகே ஓகே. வினோத், உன் நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன், ஆனால் அதை எழுதி டைல் பண்ணலான்னு இருந்தேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால என்னால் முடியல. எது தப்பாக நினச்சிக்காத, நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் உனக்கு நம்பர். ஓகே.